ஓம் சக்தி. உலகெங்கும் பரவி வாழ்கின்ற அனைத்து செவ்வாடை சக்திகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வர இருக்கின்ற 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் கிறிஸ்துவ பெருமக்களுக்கு அவர்களுடைய பண்டிகையான கிறிஸ்மஸ் விழாவிற்கு எங்கள் சார்பாக, எங்கள் இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து வர இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு வருடப்பிறப்பு சீரும் சிறப்புமாக அமைய அன்னை ஆதிபராசக்தியை வேண்டிக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2024 எல்லா இடங்களிலும் கனமழை பெய்து அதனால் பல சேதங்கள் ஏற்பட்டு மக்கள் மிகவும் அவதிக்குள்ளானார்கள். வானத்தின் செய்கையை நம்மால் எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாது. நாம் தான் நம் வாழ்க்கையை எச்சரிக்கையாக முதலே மழை வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி ஏரிகளை ஆழப்படுத்துதல், கால்வாய்களை சீர் செய்தல், அப்புறம் இந்த மழை வரக்கூடிய இடம்ன்று நல்லா தெரிஞ்சவங்களும் ஒரு மாதம் வேறு எங்கன்னா போய் இடத்தை மாற்றி வாழ்தல், இது போன்ற காரியங்களை நாமே தான் செய்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் அரசாங்கத்தை குறை சொல்லி கொண்டிருந்தால் நமக்கு எந்த பலனும் கிடைக்காது. நம் வாழ்க்கையை நாம் தான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. எவ்வளோ மழை வெள்ளம், அதில் சேதம், குறிப்பாக விவசாயிகளுக்கு பயிர் சேதம். நான் ஒரு விவசாயின்றதுனால எனக்கு அந்த எவ்வளவு இழப்பு ஏற்படும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதாவது நல்ல கதிர் முற்றி அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற நிலங்களில், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கைக்கு வந்தது வாய்க்கு எட்டலைன்னு. அது மாதிரி நன்றாக விளைந்து இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் மழையினால் கீழே படுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அது முளைத்து எவ்வளவு சிரமம் தெரியுங்களா. பயிர் தொழிலில் எந்த ஒரு லாபமும் கிடையாது. அதாவது விவசாயிகள் எதற்கு பயிரை விடாமல் செய்கிறாங்கன்னு சொன்னால் அது அவங்களுடைய தொழில். அதை விட்டால் வேறு தொழில் தெரியாது அவங்களுக்கு. ஒரு வருஷம் கொஞ்சம் லாபம் கிடைக்கும், ஒரு வருஷம் லாபம் கிடைக்காது, நஷ்டமாயிடும். விவசாயிகளுக்கு எவ்வளவு சலுகை செய்தாலும் அது நன்றாகத்தான் இருக்கும். ஏன்னா விவசாயன்றது பட்டா பாக்கியம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வருஷம் நல்லா விளையும், ஒரு வருஷம் விளையாது. அதனால் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் என்பது கிடையாது. ஆகையால் விவசாயிகள் இந்த ஆண்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன நிவாரண தொகை அளிக்க வேண்டுமோ அதையெல்லாம் அரசாங்கம் கொடுத்தா நாங்கள் அன்பாக ஏற்றுக்கொள்வார்கள். அடுத்தது அரசாங்கம் செய்து கொண்டு தான் இருக்கிறது. நிவாரண உதவிகள் செய்கிறாங்க, இழப்பீடுகள் கொடுக்குறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் அது சேர வேண்டிய இடத்துல சேர வேண்டிய நேரத்துக்கு போய் சேருதான்றது தான் சந்தேகமாக இருக்கிறது. மற்றபடி விவசாயத்தினால இந்த ஆண்டு ரொம்ப மக்கள் பாதித்தாங்க. அடுத்தது பேப்பரை திறந்தாவே எப்போ பார்த்தாலும் கொலை, துண்டாக வெட்டி பையில் அடைச்சாங்க. இந்த கொடுமையான செய்திகள்லாம் பார்க்கும்போது மனித இனம் எந்த அளவுக்கு மோசமாக போய் கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை. அம்மா அருள்வாக்கில் சொல்லுவாங்க, காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் வீட்டுக்கு வரும் அப்படின்னு. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு அம்மாவை தூக்கின்னு போய் ஒரு சிறுத்தை கடித்து போட்டுருச்சு. அது மாதிரி யானைகளுடைய அட்டகாசம் வேறு அதிகமாக இருக்குது. இது மாதிரி விலங்குகளாலும் மழையாலும் மற்றும் நமக்குள்ளே வருகின்ற சண்டைகளாலும் இதனால் ரொம்ப பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது. ஆகையால் எல்லாரும் கொஞ்சம் உங்கள் நிலையை நினைத்து பார்த்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்தது இப்பொழுது மேல்மருவத்தூரில் தைப்பூச விழா நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது. அம்மாவுக்கு பிறகும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைக்கிறது.
எங்களுக்கு ஆதரவு என்பதை விட அம்மாவினுடைய அருள் உங்களுக்கு முக்கியமாக கிடைக்க வேண்டும். இதில் நான் முக்கியமாக சொல்லிக்கொள்ள விரும்புவது, செவ்வாடை பக்தர்கள் அல்ல மஞ்சாடை பக்தர்கள் வரும்போது சீக்கிரமாக வந்து செலுத்திவிட்டு வீட்டுக்கு நேராக போக வேண்டும். சில பேர் எங்கே பார்த்தாலும் செவ்வாடை கூட்டமாக இருக்குது தமிழகத்தில். அதுனா அம்மா என்ன சொல்லுவாங்க அருள்வாக்கில், மாலை போட்டுன்னு வந்தியா நேராக வா கோயிலுக்கு செலுத்து, நேராக வீட்டில் போய் கழட்டி வச்சுட்டு நீ அப்புறம் எங்கன்னா போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு சீட்டு போட்டு அந்த சீட்டு பண்ணத்தில் டூர் மாதிரி மாலை போட்டுக்கிட்டு மருவத்தூரில் வந்து செலுத்திட்டு அங்கங்கே எங்கே பார்த்தாலும் இருக்கிறாங்க. சென்னையில் போட்டிங்கன்னா கடற்கரையில், சமாதிகளில், அப்புறம் கோயில்களில், எந்த கோயில்களில் இருந்தாலும் அதெல்லாம் அவங்களுக்கு அவங்களையும் ஒரு குறை சொல்ல முடியாது. ஒரு தடவை வரும்போது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போகிறோம், நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் அதை சுற்றி பார்த்துடலான்ற எண்ணத்தோடு வர்றாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு விரதம்ன்ட்டு வரும்போது அந்த விரதத்தை முடித்து விட்டு தான் மற்ற வேலைகளுக்கு செல்ல வேண்டும். அது ஏன்னு தெரியல, அந்த எத்தனை தடவை சொன்னாலும் அதை கடைப்பிடிக்க மாட்டேன்றாங்க சிலர். ஆகையால் விரதம் இருந்து வந்தால் மாலையை செலுத்திட்டு வீட்டில் போய் படத்தில் மாலை கழட்டி வச்சுட்டு விரதத்தை முடிச்சுட்டு வேறு எங்கன்னா போகிறதுக்கு தனியாக நீங்கள் டூர் அரேஞ்ச் பண்ணின்னு போனீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இதில் விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்படும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கோயிலுக்காக வந்தவர்கள், ஒரு தெய்வத்தை வழிபட வந்தவர்களுக்கு இந்த கதியா அப்படின்னு பேசுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அம்மா அருள்வாக்கில் ராத்திரி 8 மணிக்கு மேலே நீங்கள் எந்த பிரயாணமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ராத்திரி 1 மணிக்கெல்லாம் வந்து லேடிஸையும் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பிரயாணம் இரவு நேரத்தில் பண்ணுறது ரொம்ப வருந்தக்கூடிய விஷயம். கொஞ்சம் சீக்கிரமாக விடியற்காலையில் கிளம்புனா கூட வந்துடலாம். அதனால் இந்த இரவு நேர பயணத்தை நீங்கள் குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். பகல் நேரமாக இருந்தால் எந்த உதவியும் டக்கு டக்குன்னு கிடைக்கும். இரவு நேரத்தில் யாருமே ஒரு உதவி செய்கின்ற நிலையில் இருக்க மாட்டார்கள். ஆகையால் இருமுடி செலுத்தி வருகின்ற பக்தர்கள் எச்சரிக்கையாக வரும்படி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது 2025 வருடப்பிறப்பு. 2025 வருடப்பிறப்பு குரோத ஆண்டுன்னு சொல்கிறாங்க. குரோத ஆண்டு அமிர்த யோகத்தில் தான் பிறக்குதுன்றாங்க. வருடப்பிறப்புன்னா அம்மா வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் போய் ஆசையாக அவங்கள சூழ்ந்துக்கிட்டு அம்மா இந்த வருஷத்தை பற்றி என்ன சொல்கிறாங்களோன்னு நோட்டில் எழுதுவோம். எங்களை பார்க்கின்ற பக்தர்கள் திருமதி அம்மாக்கிட்ட அருள்வாக்கு கேட்டு வந்து என்ன சங்கதி சொல்ல போகிறாங்கன்றத கேட்கறதுக்காகவே ரொம்ப ஆசையாக கூடுவாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் இன்றைக்கு நமக்கு இல்லாமல் போய்விட்டது. இல்லாமல் போய்விட்டாலும் அம்மாவனுடைய அருள் பார்வை, அந்த அருள் ஒளி இங்கே சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. அதனால் நீங்கள் அம்மா இருக்கிறதாவே நினச்சிக்கிட்டு உங்களுடைய மனசுள்ள வேதனைகளுக்கு வேண்டுதலை வைங்க, விரதம் இருங்க, கோயிலில் நடைபெறுகின்ற விழாக்களில் கலந்து கொள்ளுங்க, எப்பவும் போல் இருங்க. அடுத்தது அன்னதானம் அம்மாவை சில பேர் சொல்லுவாங்க, கண்டிப்பாக நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னவர்களுக்கும் சரி சொல்லாதவர்களுக்கும் சரி ஒரு அன்னதானத்துக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யும்படி நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது இந்த வருஷ பரப்பினுடைய பலன்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில பேர் பஞ்சாங்கத்தில் தெரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த செவ்வாடை பக்தர்லாம் அம்மா என்ன சொல்லுதோ அதுதான் எங்களுக்கு இந்த வருட பலன் என்ற ஒரு நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடு இருந்தவர்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, பழைய வருடப்பிறப்பு அம்மா சொன்ன இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் எடுத்து படித்து பாருங்கள். அதில் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் அல்லது நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் பழைய அருள்வாக்கிலே சொல்லலாம். அம்மா இல்லாத அருள்வாக்கு இல்லை. நாங்கள் வரோம், கோயிலை சுற்றுவோம், அம்மா சுற்றுறதை பார்ப்போம், அருள்வாக்கு கேட்போம், மந்திரிப்பில் கலந்துக்குவோம், எங்களுக்கு இப்போ என்ன பண்ண முடியுது அப்படின்றீங்க.
அப்படி நீங்களே நினைக்கும்போது எங்களுடைய நிலைமை, குறிப்பாக என்னுடைய நிலைமை என்ன ஆகுன்றத நீங்கள் நினச்சி பார்த்து என்னை பார்த்து நீங்கள் தைரியமாக இருக்கணும். அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமாக அமையணும். நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் நடக்கணும். உங்களுக்கு பிள்ளைகள் நன்றாக படிக்க வேணும். திருமணமாகாத குழந்தைகள் திருமணம் ஆகணும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க வேண்டும். இப்படி எல்லா வளமும் பெற்று நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று அன்னை ஆதிபராசக்தியை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வருடப்பிறப்பு வாழ்த்துக்களை நீங்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.